நான் லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காரு 0 லட்சுமி. இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து ஒன்றும் வரல, ஃபங்க்ஷன் பிஸியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. எஸ், இது ரொம்ப கிளியராக நர்மதாவோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேர் வந்து இந்த ப்ரமோலேயே பார்த்தீங்கன்னா நர்மதா ரிலேட்டடாக கதை நகருது அப்படின்ட்டு. எஸ், நான் இதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், அதை பற்றி பேசலாம். சரி, நர்மதா ஃபங்க்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரியே இப்போ வந்திருக்க கெஸ்ட் யாருன்னா நம்மளுடைய குமரனுடைய அம்மா. எஸ், சம்மந்தி அப்படிங்கும்போது நம்ம விஜய் வீட்டு சைட்லேருந்து தாத்தாவை அழைச்ச மாதிரி இந்த பக்கம் வந்து குமரனோட அம்மாவே அழைச்சிருக்காங்க. இப்போ குமரனோட அம்மா வரும்போது பொதுவாகவே அவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் விஜய் ரொம்ப அழகாக இருக்காரு, அது இதுன்ட்டு அவங்க சொன்னது எல்லாமே மைண்டில் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் காவேரி விஜயோட இந்த 1 இயர் கான்ட்ராக்டு இப்படி பிரிஞ்சு வந்தது, இந்த நெகட்டிவ் ஷைடாக அவங்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா இதை அவங்க என்ன மாதிரி கொண்டு யோசிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஃபேவராக அவங்க ஒரு கலாட்டா, ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே அந்த கலாட்டா அப்படிங்கிற ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்று இவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணலாம், ஏன்னா விஜயோட தாத்தா விஜயெல்லாம் அங்கே இருக்காங்க, அதனால் தெரியாமல் ஹைட் பண்ணலாம். இல்லை தெரிஞ்ச மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட்டாகவே இவங்க கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரியான நகர்வுகள் வருதுன்னு. ஆனால் இவங்க வேறு சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை வச்சுட்டு அது இதுன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. இதுதாங்க இந்த சொந்தக்காரங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஐயோ இவங்க வேறு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு. ஸ்கூல் படித்தா மார்க் எத்தனைன்னு கேட்பாங்க, கல்யாணம் ஆகிற ஏஜ் வந்தால் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. அப்புறம் ரைட்டு தான் உங்களோட கேள்வியெல்லாம் அடுத்தடுத்து. அது மாதிரி தான் அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னாவே இது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். எனிவேஸ், ரொம்ப நாள் கழிச்சு குமரனுடைய அம்மாவுடைய என்ட்ரி அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லாமல் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வைஸோட இந்த வீடியோவில் நுழைப்பறேன். பட் நான் எதிர்பார்க்குறேன் விஜய் உங்களோட சைட்லேருந்து ஒரு பயங்கர காமெடி இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி பங்கஜ மாமிக்கிட்டெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.